ஆர்ப்பாட்டம் தூய்மை பணியாளர்களின் ஆர்ப்பாட்டம் 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 தூய்மை காவலர்களின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு நிரந்தரப்படுத்து தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்து தமிழக அரசு தூய்மை காவலர்களை நிரந்தரப்படுத்து வழங்கிவிடு தமிழக அரசு வழங்கிவிடு மாத ஊதியம் 20,000 வழங்கிவிடு கொரோனா ஊக்கத் தொகை 15,000 வழங்கிவிடு. என்ன ஆச்சு தமிழக அரசு ஆர்ப்பாட்டத்திலே தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தூய்மை காவலர்களை குறிப்பாக 12,525 ஊராட்சிகளில் 66,000க்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மாத ஊதியம் என்பது வெறும் 5,000 மட்டுமே. அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் மாத ஊதியம் 20,000 வழங்கி அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்கின்றோம். அதே போன்று அவர்களுடைய ஊதியத்தை ஊராட்சிகள் மூலமாக வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஏன்னா இன்றைக்கு மகளிர் குழுக்கள் மூலமாக வழங்குவதில் அவர்களுடைய ஊதியம் 1ஆம் தேதி கிடைக்க வேண்டிய ஊதியம் 2 மாதத்திற்கு அப்பாற்பட்டு தான் கிடைக்கின்றது. ஆகவே இந்த நடைமுறை சிக்கலை தீர்த்து தமிழ்நாடு அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து ஊராட்சிகள் மூலமாக நேரடியாக தூய்மை காவலர்களுடைய ஊதியத்தை வழங்க வேண்டும். அதே போன்று தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக வீடற்ற தூய்மை பணியாளர்களுக்கு அரசு 11 லட்சம் மதிப்பீட்டிலே இலவச வீடு வழங்குவதாக அளித்திருக்கிறது. அதற்காக பணமும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதற்கு யாருக்கெல்லாம் வீடு இல்லை அவர்களுக்கு உடனடியாக வீடு வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போன்று கொரோனா பெருந்தொற்று காலத்திலே தமிழ்நாடு அரசு 3 மாத ஊக்கத்தொகையை 15,000 வழங்குவதாக சொல்லியிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் 160 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தும் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை தமிழ்நாடு முழுக்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆகவே தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த 15,000 ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதே மாதிரி சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்தி கேட்கின்றோம். அது மட்டுமின்றி மாவட்ட நிர்வாகத்திலே ஊதியத்தை வழங்குவதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றது. அதாவது 9,600 ரூபாய் வழங்க வேண்டிய அந்த ஊதியத்தை 6,000 மட்டுமே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், 7,000 வழங்குகிறார்கள். ஆகவே மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஒரே சீராக மாவட்டம் முழுக்க அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதே மாதிரி 7,650 ஊதியம் வழங்க வேண்டிய இடத்திலே ஊராட்சி மன்ற நிர்வாகம் வெறும் 5,000 மட்டும் வழங்குகிறது, 4,000 மட்டும் வழங்குகிறது. அவர்களுக்கும் ஒரே சீராக வழங்க வேண்டும். அவர்களுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த ஊக்கத்தொகை, அதாவது நிலுவைத் தொகை இருக்குது, அதையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பணியாளர்கள் பகுதி நேர பணியாளர்கள். இவர்கள் 8 மணி நேரம் வரை பணி செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள். அது மட்டுமின்றி ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக, அதாவது தூய்மை காவலர்களையும் தூய்மை பணியாளர்களையும் பணியிலிருந்து நீக்குகிறார்கள். அது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. குறிப்பாக வேப்பூர் ஒன்றியத்திலே எந்த ஊராட்சி, பறவை ஊராட்சியில் ஒரு தூய்மை பணியாளர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு 6 மாத காலம் போகிறார், 3 மாதம் போகிறார். அவருக்கு அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் தொடர்ச்சியாக பணியை கொடுக்க மறுக்கின்றது. ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கொடுக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது. அதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களுக்கான ஊதியத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க 2,000க்கும் மேற்பட்ட தொகுப்பு ஊதிய தூய்மை பணியாளர் இருக்காங்க. அவங்க சம்பளம் வெறும் 4,000 தான் கொடுக்குறாங்க. ஆகவே மாநில ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அவர்கள் எத்தனை பேர் இங்கே விடுபட்டு இருக்கிறார்கள் என்கிற ஒரு விவரத்தை கேட்கிறார்கள். அது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மாநில ஊரக வளர்ச்சித்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம். சக்திவேல், தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலச்சங்கம் மாநில தலைவர்.